வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த வீரசேகர படுகொலை சதியில் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரர் கரகட்டாவின் நெருங்கிய நண்பரான மிதிகம ஷூட்டி முக்கிய நபராக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்டர்போல் சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ள மிதிகம ஷூட்டி என்பவர் கடந்த ஜூன் மாதம் ஓமான் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்த போதிலும் இந்த கொலையில் அவர் எவ்வாறு தொடர்பட்டுள்ளார் என்பதில் பலத்த சந்தேகங்கள் எழுந்துள்ளன. ஓமான் காவலில் இருந்தபோது இந்த கொலை சதி திட்டத்திற்கு அவர் பயன்படுத்திய பல தொலைபேசி எண்கள் பற்றிய தகவல்களும் விசாரணை அதிகாரிகளுக்கு கிடைத்துள்ள நிலையில் இன்டர்போல் மூலம் குறித்த தொலைபேசி எண்களை ஓமானுக்கு அனுப்பி மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மூவர் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் நேற்று மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த விளக்குமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி லசந்த விக்ரமசேகர கொலையின் துப்பாக்கிதாரிக்கு மோட்டார் சைக்கிளை வழங்கியவர், அந்த மோட்டார் சைக்கிளை பழுது பார்த்தவர் மற்றும் முச்சக்கர வண்டி சாரதி ஆகிய மூவரும் இவ்வாறு விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் உள்ள அனைத்து வாகன விலைகளும் வரம்புகளுக்கு அப்பால் அதிகரிக்கக்கூடும் என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணகே எச்சரிக்கை விடுத்துள்ளார். வாகனங்களுக்கு 15% வரி விதிக்க அரசாங்கம் முன்மொழிந்துள்ளதை தொடர்ந்து அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் வாகன விலை உயர்வு 2026 பாதீட்டுக்கு பின்னர் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளுக்கும் ஆசனப்பட்டிகள் அணிவதை கட்டாயமாக்குவது தொடர்பாக மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட வழிகாட்டுதல்களை நாடாளுமன்றத்தின் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதனால் அதிவேக நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்களில் உள்ள அனைத்து பயணிகளும் ஆசனப்பட்டிகளை அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அரசு சேவையின் ஆட்சேர்ப்பு செயல்முறையை மீளாய்வு செய்வதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதன் மூலம் பல்வேறு அமைச்சுக்கள், திணைக்களங்கள் மற்றும் மாகாண சபைகளில் நிலவி வந்த 8547 பதவி வெற்றிடங்களை நிரப்புவதற்கு உடனடியாக ஆட்சேர்ப்பு செய்ய அந்தந்த நிறுவனங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மழைக்காலத்தை தொடர்ந்து நீர்மூலங்கள் மூலம் பரவும் நோய்கள் அதிகரிக்கும் என சுகாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். நுளம்புகள் இனப்பெருக்கம் செய்வதற்கு ஏற்ற சூழ்நிலை உருவாகியுள்ளதால் டெங்கு, எலிக்காய்ச்சல், ஹைபடிடிஸ் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் வேகமாக பரவக்கூடும் என்று உடல் நோய்களுக்கான நிபுணர் வைத்தியர் ஆனந்த விஜய விக்ரம தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பாடசாலை நேரத்தை பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. தற்போது பிற்பகல் 1:30 மணி வரை இருக்கும் பாடசாலை நேரம் இந்த சீர்திருத்தத்தின் கீழ் காலை 7:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நீட்டிக்கப்பட உள்ளது. இந்த முடிவுக்கு ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையிலும் அமைச்சு இந்த உறுதியை வழங்கியுள்ளது. மாத்தறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாத்தறை காளி பிரதான வீதியில் உள்ள வைத்தியசாலைக்கு அருகில் நேற்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த வீதியில் சைக்கிளை தள்ளிக் கொண்டு சென்ற நபர் மீது மாத்தறை நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. காயமடைந்த நபர் மாத்தறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் மாத்தறை மெதவத்தை பகுதியைச் சேர்ந்த 77 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. படப்புல ககடப்பட்டிய பகுதியில் பெண்ணொருவர் தனது குழந்தையை கொலை செய்துவிட்டு தானும் உயிர் மாய்ப்பு செய்து கொண்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. படப்புல போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய நடத்தப்பட்ட விசாரணையில் குறித்த பெண் மற்றும் சிறுவனின் உடல்கள்
அவர்களது வீட்டில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களுள் சிறுவனுக்கு 3.5 வயது மற்றும் பெண்ணுக்கு 24 வயது என போலீசார் தெரிவித்தனர். நுவரெலியா ராகலையில் பிரபல ஆடை விற்பனை நிலையம் ஒன்றில் நேற்று முன்தினம் இரவு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது என போலீசார் தெரிவித்தனர். நுவரெலியா மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினரின் முயற்சியில் தீப்பரவல் நேற்று அதிகாலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த தீ விபத்தில் குறித்த ஆடை வர்த்தக நிலையத்தில் உள்ளே இருப்பில் வைக்கப்பட்டிருந்த ஏராளமான ஆடைகள் எரிந்து நாசமாகியுள்ளது. முதலில் மின்பரப்பாக்கி வைக்கப்பட்டிருந்த அறையில் தீ பரவியதாகவும் பின்னர் அத்தீயை விற்பனை நிலையம் முழுவதும் பரவியதாகவும் தெரிவிக்கின்றனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான ஊழல் வழக்கு இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. வெளிநாட்டு பயணத்தின் போது அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கடந்த ஆகஸ்ட் மாதம் ரணில் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பின்னர் அவரது உடல்நலம் மோசமடைந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து விசாரணைக்காக சூம் தொழில்நுட்பத்தின் ஊடாக நீதிமன்றத்தின் முன்னிலையான போது தலா 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகள் நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சீரற்ற வானிலை காரணமாக பல மாவட்டங்களுக்கு தொடர்ந்த மண் சரிவு, இடிமின்னல், வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேற்கு சபரகமுவ, மத்திய, தெற்கு, வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மாகாணங்களுக்கும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களுக்கும் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மணிக்கு சுமார் 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இலங்கையின் வடகிழக்கில் உருவாகியுள்ள மோந்தா புயல் காரணமாக இந்த பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாரியப்புல காவல் நிலையத்தில் கடமையாற்றும் 2 பெண் காவல்துறை உத்தியோகத்தர்களின் ஒந்துருளியை மோதிவிட்டு தப்பிச் சென்ற சிற்றுந்து சாரதியை வாரியப்புல காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் மாலை 5:10 மணியளவில் வாரியப்புல நகருக்கு அருகில் இடம்பெற்றது. வாரியப்புல நகரில் கடமையில் ஈடுபட்ட குறித்த உத்தியோகத்தர்கள் இருவரும் கடமை முடிந்து காவல் நிலையத்துக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அவர்களின் ஒந்துருளியை சிற்றுந்தொன்று மோதிவிட்டு நிறுத்தாமல் சென்றுள்ளது. அப்போது உடனடியாக ஏற்பட்ட போக்குவரத்து கடமையில் இருந்த காவல்துறை உத்தியோகத்தர்கள் சிற்றுந்தை துரத்தி சென்று அதனை தடுத்து நிறுத்தி அதன் சாரதியையும் கைது செய்தனர். மாணவர்களுடன் பயணித்த முச்சக்கர வண்டி மோட்டார் சைக்கிள் மோதி ஏற்பட்ட விபத்தில் 2 படுகாயமடைந்து அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கந்தாளை வாத்திகம பாடசாலைக்கு 3 மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பயணித்த முச்சக்கர வண்டி மற்றொரு மாணவரை ஏற்றுவதற்காக கிராமத்துக்கு திரும்ப முயன்றுள்ளது. அதன்போது திருகோணமலை பகுதியிலிருந்து கந்தளாய் நோக்கி சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் முச்சக்கர வண்டியை மோதியத்தில் விபத்து சம்பவித்ததில் வைத்தியசாலையில் படுகாயமடைந்தவர் 2 அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள மொந்தா புயலால் இந்த பலத்த காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேவேளை காலி, கண்டி, கேகாலை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு அடுத்த 24 மணி நேரத்திற்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கையை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.